உருட்டு உதயநிதியே சேப்பாக்கம் சேகுவேராவே எதற்குமே லாயக்கற்ற நடிகைக்காக பாலிடாயில் குடித்த ஒரு பன்னாடை தான் நமக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர். அவருக்கே அந்த அளவுக்கு மரியாதை, அந்த பதவிக்கு தான் மரியாதை, உதயநிதிக்கு எந்த தகுதியும் கிடையாது துணை முதல்வராக இருப்பதற்கு. இந்த பக்கம் கலெக்டர் எழுந்து நின்று அந்த இன்பநிதியின் நண்பர்களுக்கு சீட்டை விட்டுட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் இந்த ஆட்சியின் லட்சணம். ஐஏஎஸ் படிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் அமைச்சர் நமக்கு சல்யூட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படியாவது கஷ்டப்பட்டு இன்பநிதிக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா போதும், கலெக்டரே எழுந்து நமக்கு சல்யூட் அடிப்பாங்க அப்படின்றது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. பேரறிஞர் அண்ணா இந்த அமைச்சரவை பட்டியலை தம்பி ராமச்சந்திரனிடம் கொண்டு போய் காட்டிவிட்டு வாருங்கள், இந்த ஆட்சி வருவதற்கு காரணமானவர் அவர்தான், இந்த அமைச்சரவை பட்டியலை அவர் பார்த்து சரி செய்து தரட்டும் என்று கூறுகிறார். அதன் பிறகுதான் புரட்சி தலைவர் அந்த அமைச்சரவை பட்டியலை பார்த்து கொடுத்த பின்னால் தான் அமைச்சரவையே பதவியேற்கிறது என்றால், இந்த ஆட்சி வருவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கேடுகெட்ட திமுக என்னும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் இருப்பதற்கு அன்றைக்கே காரணமானவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று ஆரம்பித்த அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்று சுயமரியாதை இயக்கமாக அண்ணா ஆரம்பித்த இயக்கம் இன்றைக்கு சுயமரியாதையை இன்பநிதியின் பாதங்களில் தேடிக்கொண்டிருப்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற கேடுகெட்ட வரலாறு திமுகவினுடைய வரலாறு. நேற்றைக்கு ஆட்சி செய்தவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு ஆட்சி செய்கிறவர்களாக இருந்தாலும் எதிர்காலத்தில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் தமிழ்நாட்டில் யார் அரசியல் பேசினாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற பெயர் இல்லாமல் யுகம் இருக்கும் வரை, பார் இருக்கும் வரை, உலகம் இருக்கும் வரை யாரும் இங்கே புரட்சி தலைவரின் பெயர் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனம். நான் முன்பே சொன்ன மாதிரி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதை போல ஒரு குக்கிராமத்தில் ஒரு பஸ் போகவே வழி இல்லாத, ஒரு ஆட்டோ போகவே வழி இல்லாத ஒரு சின்ன கிராமத்தில் கூட புரட்சி தலைவரின் பிறந்த நாள் விழா என்றால் அங்கே அவருடைய படத்தை வைத்து 2 தேங்காயை உடைச்சு ஒரு பழத்தை வச்சு 4 பேருக்கு ஸ்வீட் கொடுக்கும் அளவுக்கு இன்றைக்கும் என்றைக்கும் மனதளவில் மக்களின் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்வதென்றால் 1965 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 67 ஒரு தேர்தலுக்கு முன்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு செயற்குழு கூட்டத்தை கூட்டுகிறார். அந்த கூட்டத்திற்கு வந்த புரட்சி தலைவர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவை பார்த்து, அண்ணா, நான் வரப்போகின்ற தேர்தலுக்கு என்னுடைய பணமாக ஒரு 30 லட்சம் ரூபாய் நிதியாக தருகிறேன் என்று கூறுகிறார். உடனே பேரறிஞர் அண்ணா எழுந்து, தம்பி, பணமெல்லாம் இருக்கட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம், நீ உன் முகம் காட்டு, 30 லட்சம் ஓட்டு அதுவே எனக்கு போதும் என்று கூறுகிறார். அந்த தேர்தலில் பேரறிஞர் அண்ணா வெற்றி பெறுகிறார். அண்ணா வெற்றி பெற்றவுடன் கழக தோழர்கள் மாலை மரியாதைகளோடு சால்வைகளோடு அண்ணாவை சந்திக்க செல்கிறார்கள். அப்போது அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எல்லாம் முதலில் என்னுடைய தம்பி ராமச்சந்திரனை சென்று பார்த்து, எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு என்னுடைய தம்பி ராமச்சந்திரனை போய் பார்த்து அவருக்கு இந்த மாலை மரியாதை சால்வைகளை அணிவித்து விட்டு வாருங்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருவதற்கு முழு முதற் காரணமானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்று அன்றைக்கே அண்ணா அவர்கள் கூறுகிறார். அது மட்டும் கிடையாது, உடனடியாக அமைச்சரவை பட்டியல் தயார் செய்யப்படுகிறது. அந்த பட்டியல் பேரறிஞர் அண்ணாவிடம் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அப்போதும் பேரறிஞர் அண்ணா என்ன சொல்கிறார் தெரியுமா? பேரறிஞர் அண்ணா இந்த அமைச்சரவை பட்டியலை தம்பி ராமச்சந்திரனிடம் கொண்டு போய் காட்டிவிட்டு வாருங்கள், இந்த ஆட்சி வருவதற்கு காரணமானவர் அவர்தான், இந்த அமைச்சரவை பட்டியலை அவர் பார்த்து சரி செய்து தரட்டும் என்று கூறுகிறார். அதன் பிறகுதான் புரட்சி தலைவர் அந்த அமைச்சரவை பட்டியலை பார்த்து கொடுத்த பின்னால் தான் அமைச்சரவையே பதவியேற்கிறது என்றால், இந்த ஆட்சி வருவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கேடுகெட்ட திமுக என்னும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் இருப்பதற்கு அன்றைக்கே காரணமானவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். அன்றைக்கு இந்த இயக்கம் ஒழுங்காகத்தான் இருந்தது. கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு என்ற திரைப்படங்களில் எல்லாம் பாடல்கள் பாடி தன்னுடைய உடலை வருத்தி, உயிரை வருத்தி, ரத்தத்தை இந்த இயக்கத்திற்கு பாலாக வார்த்து தன்னுடைய இந்த இயக்கத்தை, பேரறிஞர் அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்து கொடுத்தவர் தான் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அன்றைக்கு
புரட்சி தலைவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று ஆரம்பித்த அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்று சுயமரியாதை இயக்கமாக அண்ணா ஆரம்பித்த இயக்கம் இன்றைக்கு சுயமரியாதையை இன்பநிதியின் பாதங்களில் தேடிக்கொண்டிருப்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற கேடுகெட்ட வரலாறு திமுகவினுடைய வரலாறு. அதனால்தான் இது நமக்கு சரியா வராது, இந்த கட்சி இருந்தால் அண்ணாவின் இயக்கத்தை இவர்கள் அழித்து விடுவார்கள் என்று நினைத்த புரட்சி தலைவர் அன்றைக்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்ததால் தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கெல்லாம் நாம் எல்லாம் இவ்வளவு பாதுகாப்பாகவாவது அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு முன்னோடியாக இருந்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். ஏனென்றால் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா இந்த இயக்கத்தை ஆரம்பித்துவிட்டு தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று பேராசிரியர் நாவலர் நெடுஞ்செழியனையும் மதியழகன் போன்றவர்களையும் தான் அழைத்தாரே தவிர தம்பி வா, கோபாலபுரத்து தீய சக்தி கருணாநிதி வா என்று அழைக்கவில்லை. தம்பி வா, தத்தி பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் வா என்று அழைக்கவில்லை. தம்பி வா, உருட்டு உதயநிதி சேப்பாக்கம் சேகுவேரா வா என்று அழைக்கவில்லை. தம்பி வா, இன்பநிதி வா என்று அழைக்கவில்லை. இந்த தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கக்கூடிய கோபாலபுரம் குடும்பமே நீ வந்து தலைமை ஏற்க வா என்று அழைக்கவில்லை. நம்முடைய புரட்சி தலைவர் வழிகாட்டி, நம்முடைய புரட்சி தலைவரால் வெற்றி பெற்ற இந்த இயக்கத்தை மற்றவர்களை நம்முடைய புரட்சி தலைவர் எனக்கு அரசியலில் எல்லாம் ஆசை கிடையாது, முதல்வராக வேண்டும் என்ற ஆசை கிடையாது, அண்ணா நீங்கள் இருக்கும் வரை உங்களோடு பயணிப்பதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்று கூறியவர் தான் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள். ஆனால் அண்ணா ஆரம்பித்த இந்த இயக்கம் இன்றைக்கு ஜல்லிக்கட்டுல மதுரையில் பார்த்திருப்பீங்க, பொங்கல் அன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல இன்பநிதி அமர்ந்திருக்கிறார். அந்த இடத்துல அந்த ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கார். அவருடைய பேண்ட்ல தட்ட தூசிய பிஸ்கட்டை தட்டக்கூடியவராகத்தான் இன்றைக்கு ஒரு அமைச்சரே இருக்கிறார். அவருடைய பாதங்களை கழுவி கொண்டிருக்கக்கூடிய லட்சணத்தில் தான் பேரறிஞர் அண்ணா ஆரம்பித்த இயக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முதல்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களை பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு IAS IPS படிச்சுட்டீங்கன்னா அமைச்சரே உனக்கு சல்யூட் அடிப்பாரு, முதலமைச்சர் கூப்பிட்டு பேசுவாரு, அதனால கஷ்டப்பட்டு IAS படிப்பா, கஷ்டப்பட்டு IPS படிப்பா, உயர்ந்த நிலைக்கு போலான்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி போய் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அந்த பசங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, திரும்ப IAS படிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் அமைச்சர் நமக்கு சல்யூட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படியாவது கஷ்டப்பட்டு இன்பநிதிக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா போதும் கலெக்டரே எழுந்து நமக்கு சல்யூட் அடிப்பாங்க அப்படின்றது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஏன்னா அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அதான நடந்தது. அந்த பையனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? உதயநிதிக்கே எந்த தகுதியும் கிடையாது. உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒருவர் ஒரே நாளில் MLA, ஒரே நாளில் இளைஞரணி தலைவர், ஒரே நாளில் அமைச்சர், ஒரே நாளில் துணை முதலமைச்சர், ஒரே நாள்ல நேரா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல போய் முன்னாடி சீட்ல உட்காந்து தன்னுடைய மகனையும் பக்கத்துல உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து அவனுக்கு ட்ரோன் ஓட்டுவது எப்படி, நீ ஜூஸ் குடி, நீ பிஸ்கட் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அவனுடைய இன்பநிதி அவங்க ஃப்ரெண்ட்ஸை திரும்பி பார்க்கிறார். அவங்க உட்கார இடம் இல்லைன்னு அந்த பையன் கண் அசைவை கண்டவுடன் அமைச்சர் மூர்த்தி எழுந்து நின்று பதைத்து கலெக்டரை பார்க்கிறார். உடனே அந்த அம்மா கலெக்டர் எழுந்து நின்று சீட்டை கொடுக்குறாங்க. இன்பநிதியின் நண்பர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு அந்த அம்மா எழுந்து நிற்கிறாங்க. அந்த பக்கம் மூர்த்தி கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். எழுந்து நின்று கொண்டு அந்த பையன் இன்பநிதியினுடைய அந்த பேண்ட்ல அவன் சாப்பிட்ட பிஸ்கட் தூள் தட்டி விட்டதுன்னு உடனே கால் கீழே வரைக்கும் தட்டி விடுறாரு. இதை விட ஒரு அமைச்சருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சருக்கு எந்த பதவியிலும் இல்லாத அந்த பையன் முன்வரிசையில் வந்து உட்கார். உருட்டு உதயநிதியே சேப்பாக்கம் சேகுவேராவே எதற்குமே லாயக்கற்ற நடிகைக்காக பாலிடாயில் குடித்த ஒரு பன்னாடை தான் நமக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர். அவருக்கே அந்த அளவுக்கு மரியாதை, அந்த பதவிக்கு தான் மரியாதை, உதயநிதிக்கு எந்த தகுதியும் கிடையாது துணை முதல்வராக இருப்பதற்கு. இதையெல்லாம் அண்ணா ஆரம்பித்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவனுடைய மகனை பக்கத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்துக் கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு MLA, பதவி பிரமாணம் செய்து கொண்ட ஒரு அமைச்சர் அவருக்கு கை கட்டி அங்கே பேண்டை தட்டிவிடக்கூடிய அந்த சேவகம் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் கலெக்டர் எழுந்து நின்று அந்த இன்பநிதியின் நண்பர்களுக்கு சீட்டை விட்டுட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் இந்த ஆட்சியின் லட்சணம். இவர்கள் எப்படி மக்களை பற்றி கவலைப்படுவார்கள்? அந்த ஜல்லிக்கட்டு உரிமையை வாங்கி கொடுத்தது யார்? ஜல்லிக்கட்டு உரிமை 2017 பறிபோன போது, தன்னெழுச்சியாக மக்கள் போராட்டம் நடைபெற்ற போது அதை மீட்டு தந்த அரசாங்கம் மத்திய அரசு வரை சென்று மத்திய அரசோடு கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மாநில உரிமையை, ஜல்லிக்கட்டு உரிமையை நிலைநாட்டிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாங்கள் வாங்கி தந்த ஜல்லிக்கட்டு உரிமை நடுவில் ஒரு போன வருஷத்துல பறிபோக இருந்த போது மீண்டும் உச்சநீதிமன்றத்தில்
வழக்கு வந்த போது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நம்முடைய முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் போடுறார். ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்பதற்கு அந்த வழக்கு வரும்போது தானும் அந்த வழக்கில் இணைந்து கொண்டு ஜல்லிக்கட்டு அலங்கநல்லூர் மதுரை ஜல்லிக்கட்டு உரிமையாளர்கள் சங்க தலைவர் பி ராஜசேகர் என்பவர் அவரும் அந்த வழக்கில் தன்னை இணைத்துக் கொண்டு போராடி மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக தான் ஜல்லிக்கட்டு உரிமையை பெற்றுக் கொண்டு வந்தது. அந்த ஜல்லிக்கட்டுல போய் அப்பனும் மகனும் உட்கார்ந்துகிட்டு கலெக்டரையும் அமைச்சரையும் தனக்கு செக்யூரிட்டி போல நிக்க வைத்து சல்யூட் அடிக்க வைத்ததுதான் இந்த ஆட்சியின் கேடுகெட்ட வரலாறு. ஆனால் எங்களுடைய ஆட்சியை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய தலைவர்களை எடுத்துக்கொண்டால், புரட்சி தலைவரை பொறுத்தவரை திருப்பதியில் நம்மளாம் போறோம்ல, எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது இல்லையா? அங்க எல்லா இடத்துலையும் 24 மணி நேரம் அன்னதானம் கொடுக்குறாங்கல்ல. புரட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் முதன்முறை. அப்போது தெலுங்கு தேசத்தில் ஆந்திராவிலே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட என்டிஆர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து ஆசி பெற்று செல்வதற்காக வருகிறார். நம்முடைய புரட்சி தலைவரை பார்த்து ஆசி பெற்றுவிட்டு செல்வதற்காக முதல் முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட என்டிஆர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிறார். அவர் வரும்போது நள்ளிரவு நேரத்தில் வந்தால் தான் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம போய் முதலமைச்சரை சந்திக்க முடியும் என்று பார்க்கிறார். அப்போது நம்முடைய புரட்சி தலைவர் ஒரு 5-6 பேரோடு உட்கார்ந்து உணவருந்தி கொண்டிருக்கிறார் நள்ளிரவு நேரத்தில். என்ன தலைவரே, இந்த நேரத்தில் சாப்பிட்றீங்க, இந்த நேரத்தில் நீங்க ஒரு 6 பேரோட தானே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார் என்டிஆர் அவர்கள். அப்போது நம்முடைய புரட்சி தலைவர் சொல்கிறார், நாம் உலகத்தில் எல்லா கஷ்டத்தை வேணா நம்மளால தீர்க்க முடியாது, ஆனால் நம்மளால் தீர்க்க முடிந்த ஒரே ஒரு பிணி என்றால் அது பசிப்பினி மட்டும்தான். அதை என்னுடைய உயிர் இருக்கும் வரை நான் சரி செய்வேன். அது மக்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நான் கடமைப்பட்டிருப்பது பசிப்பினியை போக்குவதற்கு. அது என்னால் முடியும் அல்லவா, ஏனென்றால் நான் அந்த கொடுமையை அனுபவித்தேன் என்று கூறுகிறார். பசிப்பினியை நான் உயிரோடு இருக்கும் வரை நீக்குவேன் என்று கூறுகிறார். இதை கேட்டுவிட்டு பார்த்துவிட்டு சென்ற என்டிஆர் அவர்கள் நேர ஆந்திராக்கு போன உடனே அவர் போட்ட முதல் உத்தரவுதான் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் எப்போதும் இனி உணவு கிடைக்கும் என்ற உத்தரவை நம்முடைய புரட்சி தலைவர்களுடைய ஆணைக்கிணங்க அவருடைய அறிவுரைப்படியே என்டிஆர் அவர்கள் ஆரம்பித்தார். அதுதான் இன்றைக்கும் 24 மணி நேரம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் உணவு கொடுக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் வித்திட்டவர் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள். எந்த ஒரு ஊர்லையாவது, எந்த நாட்டிலேயாவது, எந்த தேசத்திலேயாவது இப்படி ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியுமா? அதனால் தான் அவர் புரட்சி தலைவர் இன்றைக்கும் அல்ல, நாளைக்கும் அல்ல, நேற்றைக்கும் அல்ல, இன்னும் 1008வது பிறந்த நாள் வந்தாலும் கூட புரட்சி தலைவன் புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கும். இன்னொரு ஒரே ஒரு உதாரணத்தை நான் நம்முடைய அண்ணன் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கூறுவார். நம்முடைய மாவட்ட செயலாளர் இருக்கிறார், இன்னும் பிற நிர்வாகிகள்லாம் பேச போறாங்க. நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன் உங்களுடைய அனுமதியோட. சரியா? இல்லை, ராஜேஷ் சிரிக்கிறாரு. நீ ஒரு ஆள் போதும் மலக்கா. புரட்சி தலைவர் அவர்கள் இன்னும் ஒரே ஒரு உதாரணம் புரட்சி தலைவரை பற்றி சொல்வதற்கு. அவரை பற்றி பேசுவதென்றால் இன்றைக்கு பூரா நாள் பூரா நாம் பேசிக்கிட்டே இருக்கலாம், அவருடைய சாதனைகளை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு முறை இளம் விதவைகள், அதாவது திருமணமான உடனே கணவரை இழந்து விட்டவர்களுக்கு அந்த கணவருடைய வேலை வாய்ப்பு என்பது வழங்கப்படுவது புரட்சி தலைவர் காலத்தில் அது இருந்தது. விதவைகளுக்கு மறுவாழ்வு தரும் வகையில் கணவர் வேலை செய்துட்டு இருந்தாருன்னா அவங்களுக்கு அந்த வேலை உடனடியாக மனைவிக்கு வழங்கப்படும், அவருடைய படிப்பு தகுதிக்கு ஏற்றவாறு அப்படின்னு. அந்த வேலையை புரட்சி தலைவர் கொடுத்த உடனே அங்கே இந்த செக்ரட்டேரியட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, முதலமைச்சரான நம்முடைய புரட்சி தலைவர்கிட்ட போயிட்டு, தலைவரே நீங்கள் அவங்களுக்கு வேலை கொடுத்துட்றீங்க, கணவர் இறந்த உடனே அந்த மனைவிக்கு வேலை கொடுத்துட்றீங்க, ஆனால் அந்த மனைவிகள் எல்லாம் உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தலைவரை. நாம் கொடுத்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போகுது. கணவர் இறந்துட்டாரு, அவர் செஞ்ச வேலையை அந்த மனைவிக்கு நாம் கொடுக்குறோம், அவங்க உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே தலைவரை, அந்த உத்தரவை நம்ம வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பொதுவாக சாதாரணமானவர்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன நினச்சிருப்பாங்க, அப்படியா நம்ம என்ன ஒரு அர்த்தத்தில் வேலை கொடுத்தோம், கணவர் செஞ்ச வேலையை நம்ம கொடுத்தோம், அப்படின்னா அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்கள அந்த வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடலாம் தானே பொதுவாக சொல்லுவாங்க. அப்படி தானே எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் புரட்சி தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா?
அப்படியாவது அந்த கைம்பெண்களுக்கு மீண்டும் மறுவாழ்வு கிடைக்கிறதே, அவர்களுக்காக அந்த வேலை தொடரட்டும், அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும், அப்படியாவது இந்த சமுதாயத்தில் அந்த பெண்களுக்கு மதிப்பு கிடைக்கிறதே, மீண்டும் வாழ்க்கை கிடைக்கிறதே. அந்த வேலையினால் நமக்கு என்ன போய்விட்டது? என் பாக்கெட்ல இருந்தா கொடுக்க போறேன், இல்ல உன் பாக்கெட்ல இருந்து கொடுக்க போறேன். மக்களின் வரி பணத்தை, மக்களுடைய நலத்திட்டங்களை, மக்களுடைய பணத்தை, மக்களுடைய உரிமையை மக்களுக்கே கொடுப்பதற்கு அந்த கைம்பெண்கள் மறுவாழ்வு பெற்றால்தான் என்ன? அவர்கள் நலமாக நிம்மதியாக வாழ்ந்தால்தான் என்ன? இந்த சமூகத்தின் பேச்சில் இருந்து, ஏச்சு பேச்சுக்களில் இருந்து, விதவை என்ற பட்டத்தில் இருந்து அவர்கள் வெளியே வரட்டுமே. உனக்கு என்னையா பிரச்சனை, தொடர்ந்துட்டு போட்டையா அப்படின்னு சொன்னார். இதுதான் புரட்சி தலைவர். இது மாதிரி ஒரு தலைவரை எந்த கட்சியிலாவது, எந்த ஊரிலாவது, எந்த நாட்டிலாவது பார்க்க முடியுமா? பதவி வந்தவுடன், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா என்று பாடிய புரட்சி தலைவர் அதே மாதிரி தான் தன்னுடைய இறுதி நாள் வரை ஒரு ஏழையை போலவே மக்களின் பசிப்பினியை உணர்ந்தவராக, மக்களின் பிரச்சனைகளை உணர்ந்தவராக, பெண்களின் பிரச்சனைகளை உணர்ந்தவர்களாக, தாய்மார்கள் கௌரவத்தோடு இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வந்துவிட்டது என்றவுடன் அப்படி நினைக்காமல் ஒரு தகப்பனாக, ஒரு தனையனாக, ஒரு தம்பியாக, ஒரு மகனாக வாழ்ந்து மறைந்தவர் தான் எங்களுடைய இதய தெய்வம் பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள். அதனால்தான் அவர் பொன்மனச் செம்மலாக இன்றைக்கும் என்றைக்கும் நாளைக்கும் புகழ் பெற்றுக் கொண்டே இருப்பார். இந்த மாதிரி ஒரு தலைவனுடைய இயக்கத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பதே எங்களுக்கு கிடைத்த ஆக சிறந்த தலையாய பெருமை என்று சொல்லிக் கொள்வதில் என்ன எங்களுக்கு பெரிய கஷ்டம் இருந்துவிடப் போகிறது? அது எங்களுக்கு வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சி. நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் புரட்சி தலைவி அம்மா சொன்ன மாதிரி, புரட்சி தலைவர் சொன்ன மாதிரி, எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்றார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தலைவர்களை கொண்ட இயக்கம்தான் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய ஆட்சியை பார்த்தீங்க, இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு தீய சக்தியின் ஆட்சியை திருடர்கள் முன்னேற்ற கழகம் திமுக என்னைக்குமே திருந்தாது. இன்னும் எத்தனை காலம் வந்தாலும் அது திருந்தாது. அவர்கள் வரும்போதெல்லாம் அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய பிள்ளை, அவர்களுடைய மகன், மகள் என்றுதான் இருப்பார்களே தவிர மக்களை பற்றி அவர்கள் என்றைக்கும் சிந்திக்க மாட்டார்கள். ஒன்றே ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குழந்தை மண்ணில் வந்து பிறந்தவுடன் அரசின் நலத்திட்டத்தை 16 பொருட்கள் அடங்கிய தாய் சேய் நல பெட்டகம் என்ற ஒன்றை பெற்றது என்றால், தாய் வீட்டு சீதனம் வந்ததோ இல்லையோ, தாய் மாமன்னன் எடப்பாடியார் சீதனம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்தது என்றால் அது தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியில், அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் மட்டும்தான். அது மட்டுமா கொடுத்தோம்? அள்ளி அள்ளி கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கிள்ளி கூட கொடுக்க மனமில்லாத, வக்கில்லாத, திராணி இல்லாத, தெம்பில்லாத இயக்கம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருடர்கள் முன்னேற்ற கழகம் என்ற திமுக என்னும் இயக்கம். எனவே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தை பிறந்ததிலிருந்து தாய் சேய் நல பெட்டகமாக இருந்தாலும் சரி, கர்ப்பிணி உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, கருவறையில் இருந்து கல்லறை வரை திட்டங்களை வாரி வாரி கொடுத்தோம். ஏன் சொல்கிறேன் என்றால், இங்கே ஏராளமான பெண்கள் தான் வந்திருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் நாங்கள் இலவசம் என்று கூட சொல்ல மாட்டோம். விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டர், விலையில்லா ஃபேன் என்று தான் சொல்லும். இது அத்தனையும் முதல்ல ஓடி வந்து வாங்கினவன் திமுக காரன் தான். கொடுத்த உடனே ஓடி வந்து வாங்கினவன் அவன் தான், நாங்க கூட கிடையாது. அவர் குழந்தைக்கு கர்ப்பிணி உதவித்தொகை, தாய் சேய் நல பெட்டகம், சத்தான உணவு, முட்டை, கீரை சாதம், கலவை சாதம், லேப்டாப், சைக்கிள், ஸ்கூட்டி, திருமண உதவித்தொகை, முதியோர் உதவி பென்ஷன், பசுமை வீடு, ஓகே, தொகுப்பு வீடு, பசுமை வீடு என்ற அத்தனை வீடையும் அத்தனை திட்டங்களையும் வாரி வாரி கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டும் சொல்கிறேன், கருவறை முதல் கல்லறை வரை திட்டங்களை வாரி வாரி கொடுத்தது விலையில்லாமல் என்று மக்களை மதித்து கொடுத்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ஆட்சியில் அரிசி விலை எவ்வளோ, பூண்டு விலை எவ்வளோ, மிளகா விலை எவ்வளோ, தக்காளி விலை எவ்வளோ என்றெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. எண்ணெய் விலை எவ்வளோ, பருப்பு விலை எவ்வளோ, மின்சார வரி எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, மின்சார கட்டணம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, சொத்து வரி எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, கழிவுநீர் வரி எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, குப்பைக்கு கூட வரி போட்ட ஒரு குப்பை அரசாங்கம் தான் இது என்பதை நீங்கள் எல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு வரப்போகின்ற தேர்தலில் இந்த எங்களுடைய புரட்சி தலைவர் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்ட மேடையே தேர்தல் பிரச்சார மேடையாக மாற்றி உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இங்க ஒரு எம்எல்ஏ இருக்கார், ஆர்டி சேகர், யாராவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு பிரச்சனை வந்த போது, அது கொரோனா வந்தாலும் சரி, இப்போ மழை வெள்ளம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாவது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என்று கேட்பதற்காவது நாதி இருந்ததா? திமுக எம்எல்ஏ உங்களை வந்து பார்த்தாரா? மாவட்ட செயலாளர் உங்களை வந்து பார்த்தாரா? திமுக நிர்வாகிகள் உங்கள் பிரச்சனைகள் அவர்கள் கவனிக்கிறாங்க, கவனிக்கல, கொடுக்குறாங்க, கொடுக்கல, என்ன என்று கேட்பதற்காவது இந்த
அந்த ஆட்சியில் நாதி இருக்கிறது, ஆட்சியாளர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும். எனவே சிந்தித்து பாருங்கள். வருகின்ற தேர்தலில் சட்டம் ஒழுங்கு நிலை பெற, நாடு நலம் பெற, வீடு வளம் பெற, நாம் எல்லாம் நிம்மதியாக இருக்க, தமிழகம் மீண்டும் அமைதி பூங்காவாக திகழ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா, அண்ணன் எடப்பாடியார் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை என்னும் ஓர் வழியில் நின்று நேர்வழியில் சென்றால் நாளை நமதே, சட்டமன்றமும் நமதே, உள்ளாட்சியும் நமதே. நம்முடைய அனைவரின் பாதுகாப்புக்கும் பெண்களின் நிம்மதிக்கும் பாதுகாப்பான அரணாக அமையக்கூடிய அரசு அதிமுக அரசு. அண்ணன் எடப்பாடியார், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.